Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது Attack on Titan episode 29 part 1. ஓபன் பண்ணா போன எபிசோடு அந்த பீஸ்ட் டைட்டன் பாத்தீங்கன்னா அல்லேக்கா அந்த செவுரு மேல ஏறிடுச்சு. அப்படி ஏறிட்டு அந்த கோட்டையை ஒரு லுக் விடும் பாருங்க. அந்த இடத்த சுத்தி ஏகாப்பாட்ட டைட்டன்ஸுங்க எல்லாம் பைத்தியம் பிடிச்சி தெரியுதுங்க. ஒரு டைட்டன் இன்னொரு டைட்டனை தள்ளி விட்டு காதை பிக்குது, கைய கடிக்குது, ரொம்ப கொடூரமா இருக்குது. அதுக்கப்புறம் அத்தனை டைட்டனும் பாத்தீங்கன்னா கரெக்டா அந்த கேசல்ல இருக்க டவர்ல தான் ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சு அதை நோக்கி தான் மொத்தமா படையெடுத்து போகுதுங்க. இப்போ அந்த இடம் சேஃபா இருந்துச்சுன்னா அவங்க அங்கேயே இருந்துக்கலாம், எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. ஆனா அதுக்கு வாய்ப்பே இல்ல. ஏன்னா இத்தனை டைட்டன்ஸும் வந்து அடிச்சு இடிச்சு உடைச்சதுங்கன்னா மொத்த டவருமே பிச்சுக்கிட்டு போயிடும். அப்புறம் கீழே விழுந்தே செத்து போயிருவாங்க. சோ அதனால நனமா என்ன சொல்லுவா, நாங்க தான் 3D மேனுவர் கியர்ஸ் வச்சிருக்கோம், சோ பொலந்து கட்டிரோன்னு சும்மா பாஞ்சு போவாங்க. அப்படியே கட் பண்ணி ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடி காட்டுறாங்க. அதாவது இந்த டைட்டன்ஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி. அப்ப அந்த இடம் பாத்தீங்கன்னா அமைதியா பீஸ்ஃபுல்லா தான் இருந்துச்சு. இவங்க குதிரை எல்லாம் அழகா அந்த ஷெட்ல கட்டி போட்டுட்டு அதுகளுக்கு தண்ணியும் தேவையான சாப்பாடும் கொடுத்தாச்சு. அது மட்டும் இல்லாம சில பல தேவையான ஐட்டங்கள் அங்கே இருக்குது. அதெல்லாம் பார்க்கும் போதே தெரியுது ரீசெண்டா தான் யாரும் இங்க தங்கி இருந்திருக்காங்கன்னு. இந்த இடம் பாத்தீங்கன்னா வால்க்கு ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால இந்த இடம் சீக்ரெட் பேஸா இருந்திருக்க கூட வாய்ப்பு இருக்குது. ஆனா இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு கேசல் கிடைக்கும்னு யாருமே எதிர்பார்க்கல. அந்த டைம் கெல்கருக்கு பாத்தீங்கன்னா சரக்கு கிடைக்குமா, அதுல என்ன எழுதி இருக்குன்னு படிக்க ட்ரை பண்ணுவான், ஒரு இளவும் புரியல. அப்ப நனபா கத்துவா, என்ன அதை குடிக்க போறியான்னு. ஏன்னா இந்த மாதிரி டைம்ல இந்த மாதிரி சரக்கு அடிச்சுட்டு தள்ளாடிட்டு இருந்தாங்கன்னா டைட்டன்ஸ் வந்து கவிட்டு போறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால அதெல்லாம் ஒண்ணு இல்லையே அப்படின்ட்டு அலையக்க தூக்கிட்டு போயிருவான். அதுக்கப்புறம் வழக்கம் போல கொஞ்சம் கேஷுவலா பேசிட்டு இருப்பாங்கன்னு வைங்க. அப்போ நனபா என்ன சொல்லுவான், இந்த மாதிரி டைட்டன்ஸுங்க எல்லாம் இன்னுமே மூவ் பண்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால மாத்தி மாத்தி எல்லாம் சுத்தி சுத்தி கண்காணிச்சுக்கிட்டே இருக்கணும். சூரியன் உதயமாறதுக்கு 4 மணி நேரத்துக்கு முன்னாடி இங்க இருந்து நம்ம கிளம்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவான். அப்போ கிறிஸ்டாக்கு என்ன ஒரு டவுட்னா, ஒருவேளை இந்த வால்ஸ் எல்லாம் டேமேஜ் ஆகாம இருந்துச்சுன்னா அப்போ டைட்டன்ஸுங்க எங்க இருந்து தான் வருதுங்க அப்படின்னு உடனே எல்லாத்துக்குமே மேபி அப்படி கூட இருக்கலாமோன்னு ஒரு டவுட். சரி அப்படின்னாலும் இதுக்கு என்ன அவ்வளவு புத்திசாலியா ஏறி விழுந்து வர்றதுக்கு, அது என்ன ஏதுன்னு நாளைக்கு இவங்க ஃபுல்லா செக் பண்ணாங்கன்னா தெரிஞ்சு போயிட போகுது. சில பேருக்கு என்ன தோணுதுன்னா, டைட்டன்ஸுங்க வந்து அந்த அளவுக்கு ஒன்னும் இருக்கிற மாதிரி தெரியல. அப்படி ஒருவேளை செவரு டெஸ்ட்ராய் ஆயிருந்துச்சுன்னா இந்நேரத்துக்கு ஏகப்பட்ட டைட்டன்ஸுங்க உள்ள வந்திருக்குமே. ஃபர்ஸ்ட் டைம் இவங்க பார்த்ததோட சரி, அதுக்கப்புறம் எந்த டைட்டனையும் இவங்க பார்க்கல. சரி ரைட் யுமிர், உன்னோட வில்லேஜுக்கு என்னாச்சுன்னு கோனி கிட்ட விசாரிப்பா. அதை தான் தரமட்டமாக்கி வச்சிருக்காங்களே, மொத்தமா அழிஞ்சு போச்சும்பா. அப்படின்னா கண்டிப்பா டைட்டன்ஸுங்க தான் அந்த வேலையை பண்ணிருக்கும். ஆனா அங்க இருந்த மக்கள் யாருக்குமே எதுவும் ஆகலையே, எல்லாரும் அங்க இருந்து தப்பிச்ச மாதிரி தான் தெரியுதுமா. அப்புறம் எப்பறம் வில்லேஜ் டெஸ்ட்ராய் ஆச்சு அப்படின்னு கேட்டா அதான் எங்களுக்கும் புரியல. அந்த வில்லேஜ்ல இருக்க வீடு எல்லாமே தரமட்டமாய் தான் இருக்குது. ஆனா மக்கள்லாம் டைட்டன்ஸ்ட மாட்டி சிக்கி சின்னாபினமாயி செத்ததுக்கான எந்த அறிகுறியுமே இல்ல. அதாவது டெட் பாடியோ இல்ல பிளட்டோ இல்ல கிழிஞ்ச துணியோன்ட்டு எதுவுமே கிடைக்கல. இவங்க செக் பண்ணி பார்த்த வரைக்கும் இப்படித்தான் இவங்களால கன்க்ளூஷனுக்கு வர முடியுது. ஆனா என்ன, கோனியோட வீட்டு மேல ஒரு டைட்டன் வந்து கிடைச்சு பாத்தீங்களா, அதைத்தான் அவனால ஏத்துக்கவே முடியல. அதோட பாடியை அதால சுத்தமா மூவ் பண்ண முடியல. பட் என்னன்னா, அந்த டைட்டனை பார்க்கும்போது அவங்க அம்மாவை பார்த்த மாதிரியே உனக்கு ஒரு ஃபீலிங். அது என்ன ஏதுன்னு எனக்கு புரியலமா. உடனே ரைனர், டேய் என்ன பேசிட்டு இருக்க, இன்னும் நீ அதை விட்டு வெளியில வரலையாம்பா. உடனே யுமிர் விழுந்து விழுந்து சிரிப்பா. அப்படின்னா உங்க அம்மா டைட்டன் சொல்றியா, அப்படின்னா நீ ஏன்டா இவ்வளவு கட்டையா பிறந்த கோனி, நீயே ஒரு முட்டா பையன்னு சொல்லிட்டு விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவா. அத்தனை பேருமே அவளை பேன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா சிச்சுவேஷன் அவ்வளவு மோசமா இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கான். அவ பாட்டுக்கு இப்படி கிண்டல் பண்ணி சிரிச்சான்னா அதோட விடல. உங்க அம்மா டைட்டனா, அப்போ உங்க அப்பாவும் டைட்டனா அப்படி இப்படின்னு கேப் விடாம அவ பாட்டுக்கு பேசிட்டு இருந்த உடனே கடுப்பாயி பச்சை பச்சையா திட்டுவான். வாயை மூடிட்டு தூங்குறியா இல்ல கல்ல வச்சு வாய அடைக்கிட்டமான்னு. அப்புறம் என்ன அப்படியே எல்லாம் கவுந்துருவாங்க. ஆடியில ஒரு 2 பேர் மட்டும் சுத்தி சுத்தி பாத்துக்கிட்டே இருப்பாங்க, ஏதாச்சும் டைட்டன்ஸுங்க வருதா இல்லையான்னு. அப்ப யுமிர் பாத்தீங்கன்னா அங்க ஏதாச்சும் தேருமான்னு நோண்டிட்டு இருப்பான். ரெய்னர் என்ன உருட்டிட்டு இருக்கேன்னு வந்து கேட்பான். நம்மவே இப்போ அப்போன்னு எழுத்துக்கிட்டு இருக்கோம். அதனால கடைசியா ஏதாச்சும் திங்கிறதுக்கு கிடைச்சதுன்னா குழந்து கட்டிடலான்னு பார்த்தேன்பா. அப்போ ரெய்னர் இருந்துட்டு அதெல்லாம் ஓகே, கோனியோட வில்லேஜை பத்தி பேசும்போது நீ வேணும்னு தானே அந்த மாதிரி எல்லாம் பண்ண, அதாவது கான்வர்சேஷனை மாத்துறதுக்காக தானே இந்த மாதிரி எல்லாம் பண்ண அப்படிங்கிற மாதிரி கேட்பான். அவ எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா அந்த மாதிரி பேசி அவன் கவலைப்படுறான் தான் இவ பண்ணிருப்பா. ரெய்னரும் நீ அதே மாதிரி பண்ணு, ஏன்னா அவன் ஃபேமிலியை நினைச்சு அவன் ரொம்ப ஃபீல் பண்றான், நீ தான் அதுக்கு ஹெல்ப் பண்ணுன்னு. சரின்னு சொல்ல மாட்டான், நோன்னு சொல்ல மாட்டான். பேசிக்கிட்டே ஒரு டின்னு மாதிரி ஒன்னு எடுத்து பார்த்துட்டு என்ன ஹெரிங் எல்லாம் இங்க இருக்குது அப்படின்னு அந்த டின்ல இருக்கிறத பார்த்து படிச்சு சொல்லுவாளா. இங்க கூட என்னன்னு பாப்போன்ட்டு அவன் வாங்கி பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். என்னன்னா அது வேற ஒரு லாங்குவேஜ்ல எழுதி இருக்குது. அப்பந்தான் அவன் ஷாக் ஆயிருப்பான். இதோ உன்னால படிக்க முடியுமா, என்ன பயங்கரமா சர்ப்ரைஸ் பண்ணிட்ட அப்படின்னா யுமேர் நீன்னு சொல்லிட்டு திரும்புவான். அந்த டைம் தான் கரெக்டா டைட்டன்ஸ் எல்லாம் வந்திருக்குன்னு கத்தி கூப்பாடு போட்டு இவங்களை கூட்டு போயிருப்பாங்க. சரி இப்ப இருக்க நிலைமை என்னன்னா, இவங்க இருக்க இடத்தை சுத்தி ஏகப்பட்ட டைட்டன்ஸுங்க. கெல்கர் பாத்தீங்கன்னா பச்சை பச்சையா திட்டிட்டு இருப்பான். உங்களால தாண்டா என்னால சரக்கடிக்கவே முடியல, இப்படி வந்து லொல்லு பண்ணிட்டு இருக்கீங்களே, நாளைக்கு காலையில வந்து ஆகாது நான்சென்ஸ்களான்னு கத்திக்கிட்டே சண்டைக்கு போவான். சோ இப்ப 4 பேர் களத்துல இறங்கி இருக்காங்க. இறங்கினவங்க அவங்க ஸ்டைல சும்மா வெட்டி வீசி
வீசுவாங்க. தாறுமாறான வெட்டு. எந்த டைட்டனும் இவங்களை நெருங்க கூட முடியல, அப்படி வெட்டுவாங்க. கனபா என்ன சொல்லுவா, கண்ட மேனிக்கு பிளேட போட்டு வெட்டிட்டு இருக்க கூடாது, அதை பார்த்து கரெக்டா யூஸ் பண்ணுங்க, இல்லாட்டி மொன்னையாயிரும் இல்ல உடஞ்சு போயிடும், அதுக்கப்புறம் நமக்கு சண்டை போறதுக்கு எதுவுமே இருக்காதுமா. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து ஒன்னொன்னா போட்டு தள்ளிட்டு இருக்கும் போது தான் இன்னொன்னு நோட் பண்ணுவாங்க, கீழே அந்த கோட்டைக்குள்ள போறதுக்கு வழி இருக்கும்ல, அதை ஏதோ ஒரு சின்ன டைட்டன் உடைச்சு உள்ளுக்குள்ள பூந்துருச்சு. உடனே அந்த மேட்டரை போய் இன்ஃபார்ம் பண்ணிடுவா, இந்த மாதிரி டோரை உடைச்சுக்கிட்டு டைட்டன்ஸுங்க உள்ள வந்துருச்சுங்க, நீங்க சீக்கிரமா போய் வேற எந்த அசம்பாவிதமும் நடக்காத மாதிரி பேரிகேட் போட்டு அதுங்களை லாக் பண்ணுங்க, இந்த வேலையை முடிச்சுட்டு சீக்கிரமா மேலையும் வந்துருங்க. ஆனா வர டைட்டன்ஸுங்களோட கவுண்ட பார்த்தா என்னால கேரண்டியா சொல்ல முடியாது நம்ம உயிரோட தான் இருப்போம்னு. உயிரோட வாழ்றதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ அதை பண்ணுங்க போங்கன்னு சொல்லி அனுப்பி விட்டோன்னு வெறி கொண்டு கத்திக்கிட்டே கிளம்புவாங்க. அவங்கள மட்டும் கியர்ஸை கொண்டு வர சொல்லியிருந்தா இந்த பஞ்சாயத்தே இல்ல. பட் அதனாலயும் ஒரு நல்லது இருக்குது, அது பின்னாடி தெரியும். ரெய்னர் தான் முன்னாடி தீப்பந்தத்தை தூக்கிட்டு ஓடுவான், கையில என்ன கிடைச்சாலும் அதை தூக்கிட்டு வாங்க, நம்ம அதை வச்சு அதுங்க எல்லாத்தையுமே லாக் பண்ணுவோம்ட்டு அடிச்சு புடிச்சு ஓடுவானா. கோனி புடிச்சு திட்டுவான், ஏன்னா எல்லா டேஞ்சரஸான வேலையும் பண்றது இந்த ரெய்னர் பையன் தான். இப்போ அவன் தான் முந்திட்டு போறான், என்ன பண்றது, அவன் ஹேபிட்டே இப்படிதான் இருக்குது. அப்படியே அடுத்தடுத்த டோரை ஓபன் பண்ணிக்கிட்டே போவான். பார்த்தா கீழே எதுவுமே இருந்த மாதிரி இல்ல. அவனுக்கு என்னன்னா இது எல்லாமே பழைய டோருங்க, அடுத்தடுத்த டைட்டன்ஸுங்க உள்ள வந்துச்சுன்னா டோர் டேமேஜ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. சரி எந்த லேயர் வரைக்கும் வந்திருக்குன்னு பாப்போம்னு ஃபர்ஸ்ட் டோரை திறந்துட்டு இப்ப செகண்ட் டோரை ஓபன் பண்ணிட்டு திறந்து பார்த்தா இலிச்சா மேனிக்கு நின்னுட்டு இருக்குது. ஆத்தாடி என்ன ஒரு பிரம்மாண்ட சிரிப்பு. அவ்வளவுதான், டப்புன்னு டோரை மூணா டம்மு 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 டம்முன்னு இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. எதையாச்சும் கொண்டு வாங்கடா, இங்கதான் டைட்டன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கும் போதே டோரை உடச்சுக்கிட்டு கை வரும். அந்த டைம் அவன் மைண்டுக்குள்ள என்ன தெரியுமா ஓடும், அவ்வளவுதான் இதான் நம்ம கடைசி நாளா, இதுக்கப்புறம் நம்ம உயிரோட இருக்க மாட்டோமான்னு. அந்த டைம் அவனுக்கு சின்ன வயசுல நடந்த சில சம்பவங்கள்லாம் அவனுக்கு பிளாஷ் ஆகும். என்னன்னா ஒரு டைட்டன் இதே மாதிரி தான் அவனை பிடிக்க வந்திருக்கும். அப்போ குறுக்க ஒருத்தன் வந்து அவனை தள்ளி விட்டுட்டு அவன் மாட்டி செத்துருப்பான். அந்த மாதிரி ஆயிரக்கூடாதுன்னு சொல்லிட்டு நான் சாக மாட்டேன்னு அடிச்சு பிடிச்சி எஸ்கேப் ஆவான். ஜஸ்ட் மிஸ் டோரோட வச்சு மூஞ்ச அடிச்சு சப்பி இருக்கும். நான் எப்படியாச்சும் வீட்டுக்கு போகணும்னு கத்திக்கிட்டு இருக்கும் போது அப்படியே இழிச்சுக்கிட்டே வரும். அதெல்லாம் நான் உன்னை விட மாட்டேன் சாப்பிட்டுருவேங்கிற மாதிரி. அந்த டைம் தான் கரெக்டா பெர்டோல்ட் ஒரு ஈட்டிய வச்சு அந்த டைட்டனோட கண்ணிலேயே ஒரு சொருகுவான். அப்ப ரெய்னர் நம்ம எப்படியாச்சும் சர்வே ஆகுறோம், திருப்பி நம்ம வீட்டுக்கு போவோம், நம்ம எல்லாருமே உயிரோட போனோம், விடக்கூடாதும்பா. ஆமான்னு சொல்லிட்டு வெறி கொண்டு குத்துவானுங்க. அந்த டைம் மேல பாத்தீங்கன்னா நம்ம ஆளுங்க பீரங்கியோட வந்திருப்பாங்க. சூப்பர் அப், கன் பவுடரை ஃபில் பண்ணுங்க, எல்லாத்தையும் சுட்டு தள்ளலாம்பா. அங்கதான் பஞ்சாயத்து. பீரங்கி இருக்குது ஆனா கன் பவுடர் இல்ல, அதனால இதை தள்ளி விட்டு காலி பண்ணிடலான்னு மேல இருந்து ஒரு மிதி, அது வந்த வேகத்துல அந்த டைட்டன் மேல இடிச்சு அடிச்சு திருக்க விடும். சொல்ல போனா அந்த இடமே புகை மண்டலம் ஆயிரும். அதுக்கப்புறம் அந்த டைட்டனோட பஞ்சாயத்து ஓவர்னு வைங்களேன், பேன்னு கிடக்கும். அந்த டைம் கோனி அவன் கையில ஒரு கத்தி எடுத்து வச்சுக்கிட்டு நான் இதை வச்சு அதோட கழுத்தை கட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்களான்னு கேட்பான். அதுக்கு இல்ல மூதேவி, இஃப் இன் கேஸ் அது உனக்கு பிடிச்சிருச்சுன்னா அந்த டைம் உனக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும், யூஸ் பண்ணிக்காமா. சரின்ட்டு கிறிஸ்டா வாங்க சீக்கிரமா நம்ம மேல போவோம், ஏன்னா அடுத்த டைட்டன் வந்தாலும் வரும்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டெப் மேல எடுத்து வச்சுட்டு திரும்பி பார்த்தா கோனி வந்துகிட்டு இருப்பான். அவனுக்கு பின்னாடி இருந்து இன்னொரு டைட்டன் இதோ வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி வரும். அவ்வளவுதான், வந்துட்டு ஆன அவனை கவ வரும். இதுக்கப்புறம் அதோட வாய்க்குள்ள இவன் தலையை கொடுத்தானா இல்ல அவனை தள்ளி விட்டுட்டு வேற எவனாவது உள்ள வந்து தலையை கொடுத்தானான்னு அடுத்தடுத்த எபிசோட்ல பார்க்கலாம். டடா. Yeah!